ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு முக்கியமான கவலை அல்லது பயம் என்னன்னா, இந்த உடம்பு அழிஞ்சிடுமே, அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கவங்களோட உடம்பு அழிஞ்சிடுமே. இறப்பு அப்படிங்கிறத பத்தின பயம் இல்லாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஸ்லோகத்துல பகவான் இறப்பது உடல்தான், ஆன்மா அல்ல அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். ஆக இந்த மரண பயத்திலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம கடவுளே காப்பாத்து காப்பாத்து சொல்ற எவ்வளவு பிரார்த்தனை பண்ணினாலும் என்ன செஞ்சாலும் ராமர் கிருஷ்ணர் முதலான அவதார புருஷர்களுடைய சரீரங்கள் கூட தோன்றி மறைகின்றன. அப்போ அந்த உடல் அப்படிங்கிறது தோன்றினதுன்னு சொன்னா அது மறையத்தான் செய்யும். இந்த உண்மையை ஜீரணிக்க நம்முடைய மனம் ரொம்ப கஷ்டப்படும். இதை பத்தின ஒரு கவலை, யாருக்கும் அது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலே அவங்க நம்ம விட்டு போயிடுவாங்களோ, இனிமே அவங்கள பார்க்க முடியாதோ அப்படின்னு ஒரு இது தோன்றது இல்லையா? அப்ப எல்லாரையும் நம்ம உடல்களாக தான் பார்க்கிறோம். ஆனா கிருஷ்ணர் இங்க சொல்வது என்ன? நாம் அனைவரும் தூய உணர்வு ஒன்றே ஆன பரம்பொருள். தனித்தனியான ஆன்மாக்கள்னு சொல்லல, ஆன்மா ஒன்றே, இரண்டற்றது. நாம் அனைவரும் அந்த தூய உணர்வு பரம்பொருள், எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள். நம்மில்ல இதெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதா முக்கியமான பாடமே. தூய உணர்வாகிய மெய்ப்பொருளின் மீதுதான் உயிர்களும் உலகங்களும், உயிர்களுக்கு உயிரான இறைவனும் உள்ளங்களும் உடல்களும் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சுவாமிஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வரி. எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கின்றன? சூப்பர் இம்போசிஷன், கற்பனை தோற்றம்னா கயிற்றில் பாம்பை போல. கயிறு தான் இருக்கு, ஆனா பாம்பை பார்த்து நடுங்குறோம் இல்லையா? இல்லாத பாம்பை கயிற்றின் மீது ஏற்றி வைத்து பார்க்கிறோம் இல்லையா? அது மாதிரி பரம்பொருள் மட்டுமே இருக்கிறது. இந்த உலகம் வெறும் தோற்றம். நம்ம அனுபவித்து கொண்டிருந்தாலும் இது உண்மை அல்ல, இது கண்ணுக்கு தெரிந்தாலும் இது உண்மை அல்ல, மாறிக்கொண்டே இருக்கின்ற எதுவுமே உண்மை அல்ல. இந்த உடல்ல பருவங்கள் மாறுகிறதுன்னு முன்னாடி சொன்னார், இப்ப உடல்களே மாறுகிறதுன்னு சொல்றார். படிக்கலாம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சய்யாதி நவானி தேஹி. ஜீர்ணானி வாசாம்சி விஹாய யதா, எப்படி, ஜீர்ணானினா நைந்து போன கிழிந்து போன, வாசாம்சினா ஆடைகளை துணிகளை, விஹாய விட்டு நரக மனிதன் என்ன செய்கிறான்? அபராணி நவானி கிருண்ணாதி, மற்ற புதிய ஆடைகளை எடுத்துக்கொள்ளும். நம்ம எல்லாருமே புது ட்ரெஸ் வாங்குறோம், கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, பழசாயிடுச்சு, கிழிஞ்சு போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுடுறோம். அதை பத்தி நம்ம ரொம்ப ஃபீல் பண்றது. ரொம்ப பிடிச்ச சாரி, பிடிச்ச ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா கூட இதே ட்ரெஸ்ஸையா போட்டுட்டு இருக்கோம்? கிடையாது, எத்தனையோ மாறிடுச்சு. அப்புறம் தூக்கி போட்டுடுறோம், யாருக்கோ கொடுத்துடுறோம், ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். அதை பத்தி நம்ம ரொம்ப பெருசா அலட்டிக்கிறது இல்லை. அதே அந்த உதாரணத்தை பகவான் இங்க சொல்கிறார். தேஹி, தேஹினா என்ன? இந்த உடலை உடையவன். இந்த இடத்துல ஆத்மான்னு சொன்னா தூய மெய்ப்பொருள், அது உடல் எடுக்கிறது இல்ல, ஜீவாத்மா, எங்கும் நிறைந்த மெய்ப்பொருள் இந்த நம்மளுடைய மனசுல பிரதிபிம்பிக்கிறது. அதன் பிரதிபிம்பம், நிழல் உணர்வு வருகிறது இல்லையா? அதற்கு தான் ஜீவாத்மா. நிழல் உணர்வு, அந்த அந்தக்கரணம், அதுல இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா இருக்கிறதே, அதுதான் என்ன செய்கிறதுனா, ததா, எப்படி மனிதன் பழைய ஆடைகளை களைந்துவிட்டு புதியதை எடுத்துக் கொள்கிறானோ, போட்டுக் கொள்கிறானோ, அது போல ஜீர்ணானி ஷரீராணி விஹாய, ரொம்ப நைந்து போன அந்த என்ன சொல்றது, தேய்ந்து போன அந்த உடலை விட்டு நவானி அந்யானி சய்யாதி, புதிய உடலை எடுக்கிறது. ஆக ஜீவாத்மா என்ன செய்கிறது? பழைய உடலை களைந்துவிட்டு புதிய உடலை எடுக்கிறது. எப்படி மனிதன் பழைய உடைகளை களைந்துவிட்டு புதிய உடைகளை எடுத்துக் கொள்கிறானோ. இது சொல்றது ரொம்ப ஈஸி. இங்க காஷியில அந்த மணிகர்ணிகா கட்டத்தெல்லாம் போய் பார்த்தா, ராம் நாம் சத்யஹ அப்படி சொல்லிட்டு அவ்வளோ பிணங்கள், இப்படி பிணங்கள் வரதும் அதை எரிக்கிறதும் அதை போடுறதும் இதே பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஸ்லோகத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு சொல்லலாம். யாருடைய பிணங்களோ எரியும் போது அதை பார்க்கறது ஒரு பெரிய வைராக்கியம் வருதுன்னு சொல்ல முடியாது. நம்முடைய ஓன் கித்தன் கின், இது நம்முடைய உடல் உட்பட எல்லோருடைய உடல்களுக்கும் இதுதான் நிலைமை. விபூதி வைக்கிறதே அதுக்குதான். எதுக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு பிடி சாம்பல் ஆக போகிறது இந்த உடல், அதை நினைவூட்டுவதற்கு தான் திருநீரை பூசுகிறோம் நம்ம. ஆக இந்த ஞாபகம், இந்த நிலையாமையை பற்றிய அறிவு நமக்கு எப்பொழுது கொண்டு, உடல் அழியும், நான் அழிய மாட்டேன். தேகினா என்ன? ஜீவாத்மா. இந்த உடலை உடைய இந்த ஜீவாத்மா உடல்கள் எடுக்கும். இந்த உடல் போனா இன்னொரு உடம்பு, அது மனித உடம்பா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
அது கொசு உடம்பா இருக்கலாம், எரும மாடு உடம்பா இருக்கலாம், எந்த உடம்பா வேணாலும் இருக்கலாம். நம்முடைய கர்ம வினைப்படி எத்தகைய உடல் வேண்டுமானாலும் நமக்கு அமையலாம். அல்லது உடல்களே எடுக்காத பிறவா பெருநிலையையும் அந்த ஆன்மா எய்த முடியும். இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. இந்த பிறவியில நம்ம எப்படி உண்மையை உணர்ந்து ஆழ் மனதிற்கு நான் என்பது தூய உணர்வு, எனக்கு வினைப்பயன்களே கிடையாது, எனக்கு உடலே கிடையாது, நான் பிறவாதவன் இரவாதவன், பிறந்தாதானே எனக்கு கர்மா, நான் பிறக்கவே இல்லை என்ற அந்த ஞானத்தில் நிலை பெறும் பொழுது நமக்கு முழுமையான ஒரு மன அமைதியை விட அமைதியான ஆனந்தத்துல நம்ம நிலைச்சிருப்போம். மனசுல ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை கடந்து உடல் மனம் அந்த ஐடென்டிட்டி எல்லாம் கடந்து நான் தூய உணர்வு என்ற மெய்யுணர்வில் நாம் நிலைத்திருப்போம். ஆக நம்ம என்ன இந்த உடல், நம்ம யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்றோம்ல, ரொம்ப வருத்தப்படுறோம், அஃப்கோர்ஸ் அழறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அதை வாழ்க்கையின் இயல்பு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது நடக்கத்தான் செய்யும். மரணம் என்பது எப்படி பிறப்பு என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இறப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல. சில மரணங்களை நம்மால் ஜீரணிக்கவே முடியாது. நம்ம உடம்ப பத்தின ஒரு பயம் இருக்கு, அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் யாருமே இறக்கறதை நம்ம யாரும் விரும்புறது இல்லை. அதை பத்தி நான் கற்பனை பண்ண கூட நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனா இது யாருக்கு என்ன நடந்தாலும் இந்த உண்மையை நாம் மனதில் கொள்ள வேண்டும். யாருக்கும் எதுவும் நடக்க வேண்டாம். ஆனா இந்த உண்மை என்பது நம்ம அதாவது என்னது, உடல் என்பது எப்படி பழைய ட்ரெஸ் கொஞ்சம் கூட வருத்தமே படாம யாராவது அழுகுறோமோ பழைய ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும் பொழுது, ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர்லாம் விடுறது இல்லை. கொஞ்சம் லைட்டா வருத்தமா இருந்தா கூட நிறைய நேரம் ரொம்ப கிழிஞ்சு போச்சு வேணாம் அப்படி தூக்கி தான் போடுறோம். அது மாதிரி இந்த ஜீவாத்மா இந்த உடலை களைந்து விடும். இந்த உடல்ல வாழறது மாதிரி ஒரு கஷ்டம் சுவாமிஜி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த உடம்புல நோய் வரும்பொழுதுதான் தெரியும் இந்த உடல்ல வாழறது எவ்வளவு கஷ்டம். அது வரைக்கும் இந்த உடம்புல வாழறது தெரியவே தெரியாது. சின்ன வயசுல டில் 50ல வாழ்க்கை ஒரு பெரிய இதுவா தெரியாது. அதுக்கப்புறம் உடம்புல ஒரு பார்ட்டா பிரச்சனை கொடுக்கும்போது அதுக்கப்புறம் இந்த உடம்புல ஏண்டா வாழறதே ஒரு பெரிய சவாலா போயிடும் நிறைய வயதானவர்களுக்கு. நம்ம வாழ்க்கையை வெறுக்கவும் வேண்டாம், ஓவரா விரும்பவும் வேண்டாம். கடவுள் எப்போ இதுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அது மாதிரி எக்ஸ்பைரி டேட் கண்டிப்பா இருக்கு, அன்னைக்கு அவர் எடுத்துட்டு போட்டோம். இந்த பழைய ட்ரெஸ்ஸை நான் எப்படி கொஞ்சம் கூட சென்டிமெண்டே இல்லாம தூக்கி போடுறேன்னா அது மாதிரி இந்த சரீரத்தை இந்த ஜீவாத்மா எரிந்து விட்டு வேற ஒரு சரீரம் எடுத்துக்கொள்ளும். ஆக இதை பற்றி நம்ம ரொம்ப அலட்டிக்க கூடாது. உடலுக்கு உடை ஆடை, அது போல ஆத்மாவிற்கு உடல் ஆடை, உடம்பே ஆடைதான்ப்பா அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम तत्सत्. श्रीकृष्णार्पणमस्तु.